ஹே குட்டீஸ், திருக்குறள் ஸ்டோரி சீரீஸில் இன்றைக்கி நாம் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். அதுதான் அறத்தின் தொடக்கம். இந்த உலகத்தில் பணம் முக்கியமா, படிப்பு முக்கியமா, புகழ் முக்கியமா? இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நல்ல தொடக்கம். திருவள்ளுவர் அதைத்தான் முதல் குறளிலேயே சொல்லிட்டார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறள் ஒரு வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படின்னு இந்த கதையில் பார்ப்போம். எழுத்துக்களுக்கு முதல் எழுத்து, அதே மாதிரி ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு முதல் அடிச்சுவடு இருக்கணும். அந்த தொடக்கம் பெரிய சாதனையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல செயல், அதுவே போதும். ஒரு சின்ன கிராமம், அமைதியான காலை நேரம், பறவைகள் சத்தம், கோவில் மணி ஓசை. அந்த கிராமத்தில் கார்த்திக்னு ஒரு பையன். அவன் ரொம்ப சாது, அதிகமாக பேச மாட்டான், ஆனால் ரொம்ப நல்ல மனசு. அம்மா சொல்லுவாங்க, மனசு நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு நாள் காலையில் கார்த்திக் ஸ்கூலுக்கு கிளம்புறான். லேட் ஆகிடும், சீக்கிரம் போகணுன்னு அம்மா சொல்கிறாங்க. ஸ்கூல் பேகை முதுகில் மாட்டிட்டு சின்ன ஓட்டம் பிடிச்சான். அவனுக்கு அன்னைக்கு கணக்கு டெஸ்ட். மனசு முழுக்க அதுதான் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கடை பக்கத்தில் வயசான தாத்தா தடுமாறி விழுந்துடுறார். சுற்றி மக்கள் போகிறாங்க. யாருக்கும் உதவ நேரமில்லை. கார்த்திக் நின்னான். லேட் ஆகிடும்னு மனசு சொன்னாலும் விழுந்தவருக்கு உதவாமல் போகலாமான்னு இன்னொரு குரல். கார்த்திக் தாத்தாவை தூக்கி நிழல்ல உட்கார வச்சான். தண்ணி குடிங்க தாத்தான்னு தண்ணி வாங்கி கொடுத்தான். தாத்தா நடுங்கின கையால் அதை வாங்கி குடிச்சிட்டு, நீ ரொம்ப நல்ல பையன்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை கார்த்திக்கோட மனசில் ஆழமாக பதிஞ்சுது. நேரம் போச்சு. கார்த்திக் ஓடுறான். ஸ்கூல் பெல் அடித்தாச்சு. வாசலில் நின்று மூச்சு வாங்குறான். இன்னைக்கு திட்டு வாங்க போகிறோம்னு நினைக்கிறான். கார்த்திக் ஏன் லேட்னு டீச்சர் கேட்டார். கார்த்திக் தலையை குனிஞ்சிக்கிட்டு நடந்த உண்மையை சொன்னான். சில பிள்ளைகள் சிரித்தாங்க, ஒரு தாத்தாவுக்காக ஸ்கூலுக்கு லேட்டான்னு. ஆனால் டீச்சர் கோபப்படலை. அவர் மெதுவாக சொன்னார், கார்த்திக், நீ ஸ்கூல் பாடம் கற்றுக்க வேணால் லேட்டாக வந்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கை பாடத்தை சரியான நேரத்தில் கற்றுக்கிட்டேன். அந்த வார்த்தைகள் சொன்னப்போ கிளாஸில் அமைதி. ஈவினிங் அதே தாத்தா ஸ்கூலுக்கு வந்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம். இவன் தான் எனக்கு உதவி பண்ணான்னு கார்த்திக்கை காட்டினார். அப்போ தான் தெரிஞ்சுது அந்த தாத்தா அந்த ஸ்கூலோட பழைய ஹெட் மாஸ்டர்னு. அந்த நாள்லேருந்து கார்த்திக்கு மரியாதை அதிகமாச்சு. அவன் பெரியவனாக மாறலை, ஆனால் அவனோட அந்த சின்ன தொடக்கம் அவனை உயர்த்துச்சு. இந்த கதையில் கார்த்திக் பெரிய சாதனையெல்லாம் பண்ணலை. அவன் பண்ணினது சரியான நேரத்தில் சரியான நல்ல செயல். அதைத்தான் வள்ளுவர் முதல் குறளிலேயே சொல்லிட்டார். நல்ல தொடக்கம்தான் நல்ல வாழ்க்கையின் சில நேரம் நம்ம வாழ்க்கை ஒரு சின்ன முடிவால் மாறிடும். அந்த முடிவு நல்லதாக இருந்தால் வாழ்க்கையும் நல்லதாக மாறும். ஒரு குறள், ஒரு வாழ்க்கை. அடுத்த எபிசோடில் ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை எப்படி மாற்றுதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.